பாஜகவினுடைய நோக்கம் நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் ஒரு ஸ்டாண்ட் பை, ஒரு மாற்று ஏற்பாடாக. பிரச்சனை ஸ்டாலின் அவர்களை நோக்கியா எடப்பாடி அவர்களை நோக்கி? எடப்பாடி பழனிசாமியும் பெட்டர் இல்ல, ஸ்டாலினும் பெட்டர் இல்ல. பெட்டர் தான் எடப்பாடி. இந்த 10 தேர்தல்களுக்கும் வியூகம் வகுத்தது யார்? எடப்பாடி பழனிசாமி தான் வியூகம் வகுத்தார். அது 7 தேர்தலில் நீங்களும் தானே கூட இருந்தீங்கன்னு தானே கேட்டிருக்கேன். எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவே இல்லை, அது மாதிரிலாம் வந்து பேசுறாரு. அதுக்கு தான் ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பேச தெரியாதா என்ன? ஆர்பி உதயகுமார் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி ஏங்க பேசல? அவரை வச்சு பேச வைக்கிறாரு. நாணயம் இல்லாத தலைவருக்கு நாணயம் கொடுத்திருக்கிறதாக இருக்கிறதா அப்படின்னு போடுறீங்க. கலைஞர் அதாவது தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான முதல் தமிழ்நாட்டு தலைவர். 2026 தேர்தலை நோக்கி நாம் நகர வேண்டும். அதற்கான ஒரு முழு முயற்சி இருக்கு. வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட வேண்டும். திமுகவையும் பாஜகவையும் வீழ்த்துகிறதுல வியூகம் அமைக்கணும். வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு கேசி பழனிசாமி அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். செயற்குழு கூடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்த எதுவுமே நடக்கலையாட்டிருக்கு. அது குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான முழு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. நீங்க தான் அதுல பெரிய டிசப்பாயின்மெண்ட் உங்களுக்கு. இல்லை, எந்த இடத்துலையுமே இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த இன்டர்வியூவில் பாருங்க, செயற்குழுவில் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது. எல்லா ஊடகங்களுக்கும் இது எப்படி ஒரு எதிர்பார்ப்பு வந்ததுன்னா, ஓபிஎஸ்ஐ சார்ந்தவருங்க, சசிகலா அவர்களை சார்ந்தவங்க, அவர்களுக்கு ஆதரவான பேசக்கூடியவர்கள், அப்படி ஒரு ஹைப், ஒரு பிம்பத்தை கட்டமைத்தாங்க. நான் கொடுத்திருந்த அந்த இன்டர்வியூஸில் எல்லாமே இல்லை, எதுவும் பெருசாக வந்து நடக்காது என்கிற கருத்தை தான் சொல்லி. அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்க. நீ இந்த செயற்குழு நடக்கிறதுக்கு முன்னாடியே செயற்குழு நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். வேலுமணியோ தங்கமணியோ செங்கோட்டையனோ போய் பேசுனது உண்மை. ஆனால் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோடு சண்டையிட்டு கொண்டு பெரிய அளவில் காரியம் இதை சாதித்து விட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்ல. கொஞ்சம் கேஷுவலாக சொல்லுவாங்க, கொஞ்சம் அழுத்தி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்காக பெரிய அளவில் அவங்க சண்டையிட்டு கொள்ள மாட்டார்கள். ஓபிஎஸ் அவர்கள் தான் வந்து ஒரு கடும் எதிர்பார்ப்பையும் அழுத்தத்தையும், அப்புறம் சசிகலா தரப்பில் இருந்து நாங்கள் பேசிட்டோம், நாங்கள் சொல்லித்தான் அந்த 6 அமைச்சர்கள் பேசினாங்க, அந்த 6 பேர் எங்களோட டச்சில் இருக்கிறாங்க என்று அந்த ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி விட்டவன். ஆனால் அதிமுக தொண்டர்களிடத்தில் இந்த கட்சி ஒருங்கிணைய வேண்டும். அதிமுக வாக்காளர்களிடத்தில் இந்த கட்சி ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெறும். திமுக அதனுடைய கூட்டணி பலம் அவர்களை வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுக தேவை என்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு எங்களது அந்த ஒருங்கிணைப்பு குழுவின் முன்னெடுப்பால் இது நிறைவேற வேண்டும் என்கிற அந்த ஆர்வம், ஆதரவு வாக்காளர்களிடத்தில், கீழ்மட்டத்தில் இருக்கிற கட்சி நிர்வாகிகளிடத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. இதை எப்படியாவது ஒரு ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் என்கிற முனைப்பில் தான் நாங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இல்லை, இதில் குறிப்பாக திரு கேசி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயிண்ட் என்னென்னா, மொத்த அதிகாரமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீ அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் அவர் அந்த கட்சி அங்கேருந்து அதிமுகவிலேருந்து அவர் வெளியே போகணும், சுயநலவாதி அப்படின்னு தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லிட்டே வர்றீங்க. இல்லை, ஆனால் அதில் உங்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. அதில் இதெல்லாம் சம்பிரதாயமாக நிறைவேற்றப்படுகிற ஒரு தீர்மானம். இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பொழுது பல தொலைக்காட்சிகளையே நான் சொன்னேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வகுத்து கொடுக்குற வியூகங்களின்படி செயல்பட்டு வெற்றி பெறுவது. நீங்களே உங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் 9வது நம்பர் தீர்மானம்னு சொல்லி போட்டு அதை மட்டும் தனியாக எடுத்து கட் பண்ணி போட்டிருந்தேன். அது நடக்காதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அதுவே நடக்காதுங்கிறீங்களா? ஆமாம். ஏன் இந்த 10 தேர்தல்களுக்கும் வியூகம் வகுத்தது யார்? எடப்பாடி பழனிசாமி தான் வியூகம் வகுத்தார். அது 7 தேர்தலில் நீங்களும் தானே கூட இருந்தீங்கன்னு தானே கேட்டிருக்காங்க. இல்லை, அது ஓபிஎஸ்க்கு. ஆமாம், அது வந்து ஓபிஎஸ்க்கு. அப்போ அதே வியூகத்தில் எடப்பாடி பழனிசாமி வகுத்து கொடுத்த அந்த வியூகத்தில்
10 தேர்தலில் தோல்வினா 11வது தேர்தலில் என்ன பெரிய ஒரு மாறுதல் நடந்துரும் என்று தெரியல. அதனால் அவருடைய வியூகம் தவறு. முதல்ல சார் நாங்கள்லாம் வந்து அதிமுகங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து 72 இருந்து இந்த இயக்கத்தோடு என்னுடைய அந்த பள்ளி படிப்பிலிருந்து ஒன்றி வளர்ந்ததுனால இந்த இயக்கத்தினுடைய எதிர்பார்ப்புகள், நெளிவு சுழிவுகள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அத்துப்படி. கீழ் மட்டத்தில் என்ன மாதிரி, வாக்காளர்கள் மட்டத்தில் என்ன மாதிரி, அடிமட்ட நிர்வாகிகள் இடத்துல என்ன மாதிரி நிலவரங்கள் இருக்குது, எதிர்பார்ப்புகள் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் அவங்க கொடுக்குற அந்த ஃபீட்பேக், அடுத்து தன்னை அந்த பொதுச் செயலர் என்கிற அந்த இரட்டை இலைக்கு கையெழுத்திடுகிற உரிமை அவர்கிட்ட இருக்கிறதுனால தன்னை வந்து அவர் இன்னொரு எம்ஜிஆராக, ஜெயலலிதா அம்மாவாக அவர் பாவித்துக் கொள்கிறார். இதுதான் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனையே. பை டிஃபால்ட் திமுகவை பிடிக்காதவங்க நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க என்கிற எதிர்பார்ப்புகள் அவரிடத்துல வந்து இருக்கு. இப்போ நேற்று கூட பாருங்களேன், கலைஞர் வந்து அந்த நாணய வெளியீட்டு விழாவில் இந்தியில் எழுத்து இருக்குது என்று எடப்பாடி பழனிசாமி சொல்றார். அது அப்படி சொல்வது தவறு. இந்திய ரூபாயை வெளியிட்டா அது பல மொழிகளில் தான் இருக்கும். அது விமானத்தில் போகிறோம், தமிழ் வெல்லும்னு இருக்கு, அதுலேயும் இருக்கு. இல்லை அதான் சொல்கிறேன். அப்போ அதை போய் நம்ம ஒரு பெரிய குறையாக சொல்ல முடியாது. அதுக்கு ஸ்டாலின் வந்து ஒரு அளவுக்கு மீறி எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவே இல்லை அது மாதிரிலாம் வந்து பேசுகிறார். அதுக்கு தான் ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பேச தெரியாதா என்ன? ஆர்பி உதயகுமார் அது பதில் சொல்லியிருக்கிறாரு இல்லைங்க சார். எடப்பாடி ஏங்க பேசல, அவரை வச்சு பேச வைக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இப்ப ஸ்டாலினுக்கு யார் முதல்ல பேசுறது, யார் சொன்னதுக்கு யாருக்கு அறிவில்லைன்னு சொல்றாரு. அப்ப எடப்பாடிக்கு அறிவில்லைன்னு ஸ்டாலின் சொல்றாரு. அப்ப எடப்பாடி உன்னை விட எனக்கு அறிவு நிறைய இருக்குதுப்பா அப்படின்னு நிரூபிக்க வேண்டியது யாரு, உதயகுமாரா எடப்பாடியா? இப்ப அவரே பேசுறது முக்கியமா? அவரை வச்சு அறிவில்லாதவன் தானே அடுத்தவங்களை வைப்பான். இல்ல இதுல இப்படி ஒரு ஆங்கிள், அறிவில்லாதவன் தானே அடுத்தவனை வைப்பான். அப்படி நீங்க சொல்றீங்க. இன்னொரு ஆங்கிள் என்ன எடுத்துக்கலாம்னா, உங்களோட பேசுற அளவுக்கு நான் இல்ல, எனக்கு வந்து உங்க பதில் நீ முதல்ல பேசுற. அப்படி முதல்ல உதயகுமார் பேச சொல்லி இருக்கணும்ல சார். நீங்க ஓபன் பண்றீங்க, ஓபன் பண்ணும் பொழுது வந்து வார்த்தைகள் அங்கிருந்து தாறுமாறா வருது. அப்ப நீங்க எதிர்கொண்டு திருப்பி அடிக்கணும் இல்ல, அறிக்கை விட்டாரு. ஆனா அது வந்து ஒரு போதுமானதாக இல்லை. ஸ்டாலின் சொன்னதுல பல தவறுகள் வந்து இருக்கு. அதை இவர் வந்து ஒரு ஹைலைட் பண்ணணும்ல, அதை இவர் வந்து ஹைலைட் பண்ணலை. இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தோடு இந்த திமுக வந்து ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறாங்க. எதுக்காக? இவர்கள் அந்த சுற்றி இருக்கிற அந்த அமைச்சர்கள் இவர்கள் மேல் இருக்கிற அந்த வழக்குகளுக்கு அஞ்சி இவர்களும் எடப்பாடி பழனிசாமி மேலே என்னென்னலாம் குற்றச்சாட்டுகள் சொன்னாங்களோ அதே குற்றச்சாட்டுகளை இதுதான் கலைஞர் பண்ணார். பண்டாரம் பரதேசிகள் கட்சின்னு சொல்லுவார். திருப்பி வாஜ்பாய் நல்ல மனிதர், அதனால் நாங்கள் வந்து கூட்டணி சேர்ந்துக்கிட்டோம், மினிமம் காமன் ப்ரோக்ராம், கொள்கை அடிப்படையில் இதை ரொம்ப தெளிவுபடுத்த. பாஜகவோட அடுத்த நாள் நடந்த விழாவிலேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜகவோட எங்களுக்கு ரகசிய உறவா, என்றைக்குமே திமுக தன்னுடைய கொள்கையிலிருந்து விலகினதே கிடையாது அப்படிங்கிறத ஓப்பனா உடச்சு பேசினா. அந்த டைம்ல தான் இந்த விஷயத்தையும் அவர் பேசியிருந்தார். சரி, நீங்க கோ பேக் மோடி சொன்னது யாருங்க? திமுக தான். ஆமா. அப்புறம் இப்ப வந்து வெல்கம் டு ராஜ்நாத் சிங் சொல்றது யாரு? கொள்கைக்காக வந்திருக்கேன். என்னங்க கொள்கை? நீங்க நாணயத்துல அது போல அது கூட நீங்க ட்விட்டர்ல போட்டீங்க, நாணயம் இல்லாத தலைவர், நாணயம் இல்லாத வந்து நாணயம் கொடுக்குறாங்களா யாருக்கு? மறைந்த தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு. சார் அவங்க நாணயம்ங்கிறது அண்ணா அறிவாலயத்தில் 100 ரூபா நாணயம் வாங்கிக்கங்க 10,000 ரூபாய் கட்டி என்பது நாணயமான செயலா? அது முதலமைச்சர் இன்னைக்கு கொடுத்திருக்க சொல்றாரு நாணயமான செயலான்னு கேட்கிறேன். சொல்லுங்க. அதாவது இந்திய ரூபாயை 100 ரூபாய் தாள நீங்க 101 ரூபாய்க்கு வித்தா அது அஃபென்ஸ், 50 ரூபாய்க்கு வித்தாலும் அது வந்து அஃபென்ஸ். ஒரு மதிப்பூர்வ விஷயங்கிறது ஒன்று இருக்கு. அது இல்லைங்க, அது அரசாங்கம் நிர்ணயிக்கிற மதிப்பிலிருந்து நீங்கள் அதிகப்படுத்தி அதை விற்கக்கூடாது. அதை விற்கக்கூடாது. 10,000 ரூபாய்க்கு வாங்கிக்கங்க என்று வந்து சொல்றாங்க. அப்ப இது என்ன கருப்பை வெள்ளையாக்குறதா? ஒரு 1 லட்சம் பேர் 10,000 ரூபாய் கட்டி வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு லஞ்ச பணத்தை எல்லாம் இதுல வரவு வைக்கிற இதா கருப்பை வெள்ளையாக்குறது? ஏன் ஒரு கோடி பேருக்கு ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கருணாநிதி படம் போட்டு அந்த நாணயம் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒன்று கொடுக்குறோம் இலவசமா என்று கொடுக்க வேண்டியது கட்சியிலிருந்து வாங்கி கொடுக்கலாம்ல? ஏன் அதை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க?
அப்ப இது வந்து 100 ரூபாய் தாள 10,000 ரூபாய்க்கு விற்கிறது நிச்சயமா நாணயமற்ற ஒரு. நீங்க சொல்றதுல 2 கான்ஃபிளிக்டான விஷயம் இருக்கு. ஒன்னு திமுகவும் பாஜகவும் வந்து மறைமுகமா இருக்குன்னு சொல்லுங்க. அதே நீங்களே இன்னொரு ட்விட்டர்ல என்ன போடுறீங்க, அதிமுகவோட இவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து பாஜகவும் மறைமுகமா லிங்க்ல இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன தவறுகளை செய்தாரோ, என்ன எதிர்பார்ப்புகளோடு புரிதலோடு பாஜகவோடு இருக்கிறாரோ, திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக அதாவது எடப்பாடி பழனிசாமி காலத்துல ஒரு 4.5 வருடம், இப்போ ஒரு 3 வருஷம், 2016க்கு பிறகு என்ன குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொன்னாரோ, எதையெல்லாம் தவறுகள் என்று சொன்னாரோ அதே தவறை இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களும் செய்கிறார். அவரும் செய்கிறார். எதுக்காக செய்யறாரு? அவர்களது சுயநலத்துக்காக. அவர்களது சுயநலத்துக்காக முன்னாள் முதலமைச்சர் குடியரசுத் தலைவர் ஒருத்தர் வந்து ஒரு நாணயம் வெளியிடுறாரு. அந்த நாணயம் வெளியிடுறதுக்காக ஒரு மத்திய அமைச்சர் கூட்டம், மத்திய அரசு நீங்க குடியரசுத் தலைவரை கூட்டிட்டு வந்து செய்யல. அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் தானே. குடியரசுத் தலைவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவரா இல்லையா? ராகுல் காந்தி அவங்களை கூட தான் கூப்பிடல. அதுக்காக நீங்க அதுல இருக்கு. அதே மாதிரி இது எந்த கவர்னர் கூப்பிடல? ராகுல் காந்தி அவர்களை கூட கூப்பிடல. அவங்களுடைய விருப்பப்படி குடியரசுத் தலைவரை கூப்பிட்டு அதை நடத்தலாமல்ல. ராஜ்நாத் சிங்கிறவர் பாஜகவினுடைய ஒரு தீவிரமான இந்த மத்திய அரசாங்கத்துல 2ஆம் இடத்துல இருக்கிறவர், ஒரு மாண்புமிகு அமைச்சர். அவர் ஒரு உயர் அதிக அதிக பொறுப்பில் இருக்கிறது யார்? குடியரசுத் தலைவர் பெருசா இல்ல வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் பெருசா? குடியரசுத் தலைவர் தான். ஏன் அவரை வச்சு நீங்க விட்டுருக்கலாம்? அப்ப உங்க நோக்கம் பாஜகவை மகிழ்விப்பது. அப்படின்னா நீங்க டைரக்டா பாஜகவை மகிழ்விப்பது, அதைத்தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. அதுல சொல்றாரு திமுக காரனே சொல்லக்கூடிய பாராட்டுறதுக்கு தயங்குற விஷயத்தை கூட ராஜ்நாத் சிங் பாராட்டுறாரு. இன்னொரு விஷயம் சொல்றாரு, அவர் உள்ளத்திலிருந்து உண்மையாகவே சில விஷயங்களை சொல்லி இருக்கிறான்னு சொன்னாரா இல்லைங்களா? அப்ப பாஜகவுக்கு இவங்க ஏங்குறாங்க, அவர்களது பாராட்டுகளுக்கு ஏங்குறாங்க. சார் இது உண்மையான தலைவருக்கு இன்னைக்கு கூட ஆர்டிகல் என்ன வந்திருக்குன்னா, உண்மையான தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உண்மையான மரியாதை அது சித்தாந்தத்தில் அடிபட்டது. சொல்லுங்க. கருணாநிதிக்கு கலைஞருக்கு இந்த நாணயம் வெளியிட்டது தவறு, அவர் அதற்கு பொருத்தமில்லாதவர் அப்படின்னு யாரும் சொல்லல. சரிங்க. நீங்கள் அவருக்கு கௌரவப்படுத்தி கொடுப்பதாக இருந்தால் நீங்க இந்திய குடியரசுத் தலைவரை வர சொல்லி அழைத்து கொடுத்திருக்கலாம், அல்லது துணை குடியரசுத் தலைவர் அழைத்து கொடுத்திருக்கலாம். உங்களது நோக்கம், பாஜகவினுடைய நோக்கம் நிதிஷ்குமாருக்கு சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு ஸ்டாண்ட் பை, ஒரு மாற்று ஏற்பாடாக திமுகவை சரி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது வந்து பாஜகவினுடைய நோக்கம். திமுக வந்து கடுமையான எதிர்ப்பு மனநிலை இருக்கும். ரகசிய உறவு எதுவுமே இல்ல, கொள்கை உறவு தான் எங்களுக்கு இருக்கு. காங்கிரஸ் முதலமைச்சர் அதே வாயில தானே சார் சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சி கூட்டணியில இருந்துட்டு திருப்பி பாஜகவோட இவங்க கூட்டணி சேர்ந்தாங்களா சேரலையா? சேர்ந்தாங்க, அவ்வளவுதான். அப்ப அன்னைக்கு இதே மாதிரி பண்டாரங்கள் பரதேசிகள் கட்சி அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? சகோதரர் ஒன்று, உடன் பிறந்த சகோதரரா நானும் ராகுல் காந்தி இருக்கும். எங்களது சித்தாந்தம் இந்தியா கூட்டணியை முன்மொழிந்த முதல் தலைவராக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு அமைச்சர்கள் முதலமைச்சரே சொல்லி இருக்கிறாரு. ரைட்டுங்க. அதே கூட்டணி இந்த முடிவுல தொடர்ந்து அவர்கள் இருப்பார்களா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியது. குறைந்தபட்ச புரிதலுக்கு இவர்கள் தயாராகிருக்கிறாங்க என்றுதான் நம்ம வந்து பார்க்கணும். திமுகவும் பாஜகவும் ஓர் இலையில் செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. அப்படி இல்ல, ஒரு புரிதலோடு செயல்பட துவங்கி இருக்கிறார்கள். மாநில அரசு மத்திய அரசு கிட்ட சில விஷயங்களை பேண்டி பெற வேண்டியிருக்கலாம். அது அந்த அடிப்படையில் அப்ப இதைத்தாங்க எடப்பாடி பழனிசாமி செஞ்சாரு. அப்ப அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க அன்னைக்கு? அடிமை நீங்க. இதைத்தானே எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. இதைத்தானே எடப்பாடி பழனிசாமி காலத்துல செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கு ஸ்டாலின் என்னெல்லாம் குறை சொல்லிட்டு இருந்தாரு. இதே உள்ளாட்சி தேர்தல் நடத்துறது தள்ளி போன பொழுது ஸ்டாலின் உச்ச நீதிமன்றம் போனாரா இல்லையா? ஆமா. இன்னைக்கு என்ன ஆச்சு? உள்ளாட்சி தேர்தல் வர டிசம்பர்ல நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் இல்லை. அப்ப தள்ளி போறாங்க. அப்ப எந்த விதத்திலும் இந்த அரசாங்கம் நடந்த அதிமுக அரசாங்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த அந்த அரசாங்கத்தை விட மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்று இல்லை. அதுல ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன குறைகளை சொன்னாரோ அவ்வளவு குறைகள் இன்னும் அதிகமாக இந்த அரசாங்கத்திலேயே நடந்துட்டு இருக்கு. திரு கேசிபி அவர்கள் வந்து சொல்லக்கூடிய கம்பேரிசன் வந்து பிரச்சனை ஸ்டாலின் அவர்களை நோக்கியா எடப்பாடி அவர்களை நோக்கியா? எடப்பாடி பற்றி திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்துக்கள். சார், ஒரு விஷயம், ஒரு தேர்தல் நடக்குது, இவங்க என்ன சொல்றாங்க? இதெல்லாம் எடப்பாடி செஞ்சு தவறுங்க, நாங்க இதெல்லாம் செய்ய மாட்டோம், இதை விட நாங்க இன்னும் நல்லா சிறப்பா செய்வோம், இதை சொல்லித்தானே நீங்க வர்றீங்க. அப்புறம் அதே தவிர நீங்க செஞ்சா அப்புறம் நீங்க எந்த விதத்துல பெட்டர்? எந்த விதத்துல நீங்க வந்து பெட்டரு இல்லையே?
எல்லா விதத்துலயும் நீங்க அதே பெட்டர். அதுக்கு அண்ணாமலை ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. நாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு 2017 கேட்டோம், 2019 அதிமுகல ஆட்சியில் இருக்கிற போது தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இன்னைக்கு அப்ப கூட்டணியில் இருக்கிற போது கொடுத்தோம் என்று சொல்லியிருப்பாங்க. அப்ப திமுகவோட கூட்டணியில் இல்லையே. அப்புறம் ஒரு நீங்களே சொல்றீங்க கருணாநிதி அவர்களுக்கு வந்து நாணயம் கொடுத்தால் யாருமே கொஸ்டின் பண்ணல அப்படிங்கறத சொல்றீங்க. ஆனா நீங்களே ஒரு டேக் என்ன பண்ணிருந்தீங்கன்னா, நாணயம் மிக்க இல்லாத தலைவருக்கு நாணயம் கொடுத்திருக்கதாக இருக்கிறதா அப்படின்னு போடுறீங்க. கலைஞர் அதாவது தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான முதல் தமிழ்நாட்டு தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதுல யாருக்கு மாற்று கருத்தே இல்லையே. தமிழ்நாட்டுல ஊழல் என்கிற இந்த கலாச்சாரத்தை உருவாக்கியவர்கள் யாரு? கலைஞர் காலத்துல தான் அது உருவாக்குச்சு. அப்ப அவருக்கு வந்து அந்த நாணயம் வந்து குறைச்சல். ஸோ அவருக்கு நாணய வெளியீட்டு விழா நடக்குது. அது நீங்க என்ன 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 தெளிவு போடுறீங்க? அதாவது சொல்லாற்றல் மிக்கவர் என்கின்ற அடிப்படையில் அவர் கொடுக்கப்பட்டிருக்காரு. அது ஏன் அப்படி ஒரு வன்மம் உங்களுக்கு? அதுல எந்த வன்மம் கிடையாது. ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாரு? நான் வன்மை, நான் நயம் மிக்கவர்னு சொல்லியிருந்தாரு. நான் அது தமிழ்ல இன்னும் விளக்கமா வந்து நான் நயம் பேச்சு அல்ல, நாணயம் இல்லாதவர் அப்படிங்கிறதுதான். நீங்க என்ன கீழே வந்து மறைந்த எம்ஜிஆர் அவருடைய ஒரு வீடியோவை போட்டு ஒரு டேக் பண்ணி போட்டுருக்காங்க. அவர் அதுல நாணயம்னா என்ன அப்படின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதெல்லாம் தெரியாதவங்க தான் உட்கார்ந்து இருக்காங்க. இதெல்லாம் தெரியாதவங்க தான் அவருக்கு விருது கொடுக்குறாங்களா? அவங்களுக்கு தெரியாததை நான் சொல்லணுங்கிறது நான் என்ன ஐன்ஸ்டீனா? நான் என் கருத்தை நான் சொல்றேங்க. என்னுடைய கருத்துக்களை நான் வந்து சொல்றேன். என்னுடைய கருத்தை ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்காதவங்க ஏத்துக்காம போறாங்க. நீங்க எனக்கு ரெண்டு கான்ட்ரோவர்சி என்ன இருக்குன்னா, பாஜகவுடன் திமுக இணக்கமாக செல்கிறது அல்லது அவர்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாஜகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க நீங்க சொல்றீங்க சார். அவருக்கு எடப்பாடி பழனிசாமியோட இது அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பர்சனல் ஈகோ கிளாஷ். சரி, அது அவர் பாஜக கூட்டணியை விட அந்த அண்ணாமலையை தான் அவர் அதிகமாக விமர்சிக்கிறார். அண்ணாமலை இல்லைன்னா அவருக்கு ஒன்றும் பாஜக மீது அவ்வளவு வெறுப்பு. செயற்குழு கூட்டம் முடிஞ்சு வெளியே வந்தப்ப கூட முன்னாள் அமைச்சர்கள் வந்து எல்லாருமே இல்லைங்க, நாங்க ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. அதாவது இதற்கு காரணகர்த்தா அண்ணாமலை. பாஜக கூட்டணி பிரியறதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? அண்ணாமலையினுடைய உங்களுக்கு நல்லா தெரியும் 2024 தேர்தலுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் அடுத்த அந்த க்ளோஸ் முடிகிற வரைக்குமே திரு அமித்ஷா அவர்கள் சொன்னாங்க, நாங்க வந்து தயாராக இருக்கிறோம். கூட்டணியை முறிச்சோன்னு அதிமுக அறிவிச்சாங்கல்ல. ஆமாங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? சொல்லுங்க. பல காரணம் சொன்னாங்க. திரு அண்ணாமலை அவர்களுடைய அண்ணாமலையினுடைய அந்த காரணம் தான் பிரதானமாக வந்து சொன்னாங்க. திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும், அது இன்னும் சொல்ல போனா மத்தியில பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த 2-3 நாள்ல அந்த அரசியல் களத்துல தெரிகிற மாறுபாடுகள் பாருங்க. கவர்னரோடு தேநீர் விருதுக்கு போறது இல்லைன்னு சொல்றாங்க. அதுதான் வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு தெளிவுபடுத்தினார். அரசு இது விஷயங்கள் இது வந்து நாங்க எந்த நேரத்துல கொள்கை ரீதியாக எடுக்கிறோம், தனிப்பட்ட தமிழ்நாட்டுக்கு நடக்கக்கூடிய எந்த. போன வருஷம் உங்க கொள்கை எங்கேங்க போச்சு? போன வருஷம் உங்க கொள்கை எங்க போச்சு? எதிர்ப்பு நிலையில அன்னைக்கு உங்களுக்கு கொள்கை இல்லையா? அன்னைக்கு கொள்கை இருந்தது. அப்புறம் ஏன் நீங்க அன்னைக்கு போகல? அப்ப நீங்க நாணயமானவர்களா இருந்திருந்தீங்கன்னா இந்த அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு நாங்கள் திமுக என்கிற கட்சி கவர்னர் கூட எங்களுக்கு வந்து மாற்று கருத்துக்கள் வந்து இருக்கு, நாங்க ஏத்துக்கல. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் மாநிலத்தினுடைய கவர்னரோடு நாங்கள் அனுசரித்து செல்கிறோம். நீங்க போயிருக்கணும்ல. அன்னைக்கு வீராவேசமா எதிர்த்து நின்னீங்க. அப்ப இன்னைக்கு ஓடுறீங்க. அப்ப டபுள் ஸ்டாண்டர்ட் யாருகிட்ட இருக்குது? அப்ப இன்னைக்கு வந்து வியாக்கியானம் அதிமுக போன முறை என்ன சொன்னாங்க, இந்த முறை என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு வந்து நீங்க வந்து வியாக்கியானம் சொல்றீங்க. அதாவது நாங்க வந்து கொள்கையில சமரசம் பண்ணிக்கல. இதே தானே எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இதே அதிமுக என்ன செஞ்சது கடந்த முறை? நீங்க மறுபடியும் வச்சுங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்டாலின் பெட்டர் அப்படிங்கிறதுக்கு நீங்க வர்றீங்களா? அப்படிங்கிறத நீங்க சொல்ல வர்றீங்க. நான் சொல்றது வந்து எடப்பாடி பழனிசாமியும் பெட்டர் இல்ல, ஸ்டாலினும் பெட்டர் இல்ல. நீங்க பெட்டர் தான் எடப்பாடி. நீங்க என்ன நீங்க என்ன போட்டிருக்கீங்களோ அதை வச்சுதான் நாங்க கேள்வி கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, ரெண்டையுமே ஒரே தளத்தை வச்சு விமர்சிக்கிறீங்க. நீங்க அதிமுக காரரா இருக்கீங்க. இந்த கூட்டணி வந்து கூட்டணி இதை இணைப்பு செய்யணும் என்பது எடப்பாடி பழனிசாமியால் துவக்கப்பட்ட கட்சி அல்ல. நாங்க வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அந்த வழியில அதிமுக பயணிக்கணும் என்று விரும்புறவங்க. இப்ப எம்ஜிஆரையும் நீங்க கலைஞரையும் கம்பேர் பண்ணும். மித்த எல்லாருமே செயற்குழு, மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், கிளை செயலாளர்கள் வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிகள் எல்லாருமே நீங்க சொன்னதாக முன்னாள் அமைச்சர்கள் போய் பேசின அடக்கம் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி ஒரே அந்தஸ்து கொடுத்து அவங்களை முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன பிரச்சனைங்கிறீங்க?
இல்ல அதாவது தேர்தலில் வெற்றி பெறது முக்கியமா இல்ல இவங்க செயற்குழுன்னு கட்சி அலுவலகத்துல உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணிக்கிறது முக்கியமா? இப்ப நீங்க இந்த கேள்வி என்கிட்ட எப்ப தெரியுமா கேட்கணும்? சட்டமன்றத்துல வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குனா அன்னைக்கு என்கிட்ட கேட்கணும், ஏங்க இவ்வளவு பெரிய செல்வாக்கு மிக்க தலைவரை நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்களே, நீங்க அன்னைக்கு வந்து கேட்கணும். நான் ஏன் இப்போ அதை கேட்கறேன் தெரியுமா? நீங்க சொல்றீங்க 10 தேர்தலில் தோல்வி கண்டாருன்னு. இதுக்கப்புறமும் யாரா ஒரு முன்னாள் அமைச்சர் எம்பி எம்எல்ஏ வெளியே வந்தவங்க யாராவது சொல்ல சார் நீங்க ஒரு அதிருப்தி இருக்கணும் கேட்கிறேன். அப்படி வந்தா கூட இந்த தடவை 15% வாட்டு ஓட் பேங்க் அவர் நிரூபிச்சிருக்கிறாரு இல்லையா? அதிமுக 45% வாக்கு. போன சட்டமன்ற தேர்தல் அவ்வளவு இல்லையே. நீங்க எடப்பாடி பழனிசாமி என்கிறவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஜார்ஜ் பிரிஞ்சது இல்லையா? அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு பர்சன்டேஜ் 20% வாங்கியிருக்கிறாருன்னா பாராட்டுக்குடையவர். சரி ஆச்சுங்களா? அதிமுக என்கிற கட்சிக்கு இரட்டைலை சின்னத்துக்கு 45% இருக்கிற வாக்குகளுக்கு 20 ஆக்கி இருக்கிறார். அப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய சாதனை இந்த 25% வாக்குகளை இழந்தது. கூட்டணி பலம். அடுத்து சார் கூட்டணி பலம் ஏன்? கூட்டணியே இல்லாம தானே 2014 ஜெயிச்சது. கூட்டணியே இல்லாம தானே 2016 வந்து ஜெயிச்சது. கூட்டணியை நம்பி இருக்கிறது திமுக. அவர்கள் உயிரோடு இருந்த காலம். சார் நீங்க கட்சிக்கு பொதுச் செயலர் இல்ல சார். கட்சிக்கு நீங்க அந்த ஜெயலலிதா இருந்த பொதுச் செயலர் தான் நீங்க எடுத்திருக்கீங்க. அப்ப நீங்க அந்த வெற்றியை பெற்று தரணும் இல்ல? குறைஞ்சபட்சம் அந்த கட்சியை வாக்கு வங்கி குறையாம பார்க்கணும் இல்ல? அதெல்லாம் பார்க்கலைங்கிறத நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி மீது நம்ம குறை சொல்றோம். இல்ல இதுல சுயநலவாதி மீண்டும் மீண்டும் நீங்க கட்டாயமா அவர் வந்து சுயநலவாதி தான். இந்த கட்சி அவர் கைப்பிடிக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறாரே ஒழிய கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறது. அதனால அவருக்கு என்ன பண்ணலாம்? அவர் வந்து இந்த அதிமுகங்கிறது ஆலமரம், இது எங்களுக்கு நாங்க 2 கோடி தொண்டர்கள் வச்சிருக்கோம், நாங்க தான் அடுத்த 80 லட்சம் வாக்குதெல்லாம் கிடைச்சது. 2 கோடி தொண்டர்களை வச்சிருக்கிறீங்கல்ல, ஓட்டு ஸ்பிளிட்டா இருக்கா இல்லையா சார்? அதுதான் சொல்றோம். அந்த ஸ்பிளிட்டை ஒன்னா சேர்த்துக்கன்னு சொல்றோம். இணைப்பு நடத்தி என்ன நடக்க போகுது நீங்க சொல்லுங்க. இப்ப இணைப்பு திரு ஓபிஎஸ் அவர்களே சேர்த்து என்ன பெனிஃபிட் அது மூலமா இருக்குன்னா ஓபிஎஸ் என்கிற தனி மனிதனுக்கு நான் வந்து வக்காலத்து வாங்கல. ஏன்னா ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் எனக்கு ஒரே பார்வை தான். எல்லாரும் வாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு மோடி டீலிங் இருக்குது, ஸ்டாலின் கிட்டே டீலிங் இருக்குது, உங்களை எல்லாம் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னா அது எடப்பாடி. எல்லாரும் வாங்க, எனக்கு எது பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னா அது ஓபிஎஸ். அதனால ஓபிஎஸ்ங்கிறவர் வந்து ஒரு ரியல் சேலஞ்சு அல்ல எடப்பாடிக்கு. சரி சரிங்களா? அதனால ஏற்பட்டிருக்கிற தாக்கம் என்னன்னா, ஒரே சமுதாயத்தை சார்ந்த ஓபிஎஸ் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார், சசிகலா புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார், தினகரன் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க என்கிற ஒரு சாதிய தாக்கம் அதனாலதான் அதிமுகவுக்குள்ள இன்னைக்கு உருவாக்கப்படும். அதனாலதான் கட்சி வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நடத்தக்கூடிய கட்சியாக மாறுது அப்படின்னு இது இருக்கோ அப்படி சொல்றீங்களா? அடுத்து அந்த சாதிய அரசியலுக்கு அப்பாற்பட்ட கட்சியாக கட்சி ரீதியா அதிமுக என்கிற கட்சி தான் முக்கியம் என்கிற அளவுல தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்தது. அம்மா காலத்துல ஒரு சிறிதளவு சசிகலா அந்த குடும்பத்தால அந்த சாதிய தாக்கம் ஏற்படுத்தப்பட்டாலும் கூட வெற்றியை பாதிக்கிற அளவுக்கு அது வந்து இல்லை, பேலன்ஸ்டா. ஆனால் எடப்பாடி பழனிசாமி காலத்துல முழுக்க ஒரு சாதிய அரசியலை இவர் கையில் எடுத்திருக்கிறார். அது குறிப்பா அது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது அந்த 10.5% உள் ஒதுக்கீடு கொடுத்ததற்கு பிறகுதான் அது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது. அப்ப இவர்கிட்ட 2-3 பலகீனங்கள். 1 சாதிய அரசியல், 2 அந்த ஒருங்கிணைக்கனா நான் சொல்றது நீங்க உடனே ஓபிஎஸ்க்கு ஆதரவு அல்ல, எனக்கு இணைப்பு. அதாவது அம்மா அவர்கள் மரணிக்கிற பொழுது இருந்த யாரையும் நம்ம இழந்துடக்கூடாது. இது வந்து எம்ஜிஆர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். ஒரு தொண்டனை கூட இழந்து விடக்கூடாது, இது எம்ஜிஆர் சொல்லுது. இப்ப அந்த முயற்சியில தான் திரு கேசிபி அவர்கள் வந்து இந்த எல்லாரும் இணைக்க. அதனால நாங்க தவறுதல எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஏதோ ஓபிஎஸ்க்கு நாங்க ஒரு ஃபாரம் வச்சு வக்காலத்து, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு ஓபிஎஸ் விட எடப்பாடி மேல அதிக மரியாதை இருக்கு. அதே நீங்க தான் கம்பேரிட்டிவ்லி இபிஎஸ் இஸ் பெட்டர். நான் பல இடத்துல சொல்லி இருப்பேன், ஓபிஎஸ் கையில கட்சியை கொடுத்துக்கிறது ஒண்ணுதான், அதுக்கு அண்ணாமலையை கூப்பிட்டு கொடுக்கறது ஒண்ணுதான். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, இவர் அதாவது அந்த ஒரு நிலைப்பாடு இல்லாதவர். அவர் எடுப்பார் கைப்பில்லை. குருமூர்த்தி ஒண்ணு சொன்னா அதை அப்படியே செய்வார். இவர் எப்படின்னா எக்ஸ்ட்ரா, அதாவது தேவைக்கு அதிகமா பிடிவாதம், தேவைக்கு அதிகமாக சுயநலம்.
குறைஞ்சபட்சம் சுயநலம் கலந்த பொதுநலன் இருக்கணும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. முழுமையான சுயநலம், தேவைக்கு அதிகமான அந்த பிடிவாதம். இதே இப்போ நீங்கள் அம்மா காலத்திலேயோ புரட்சி தலைவர் காலத்திலேயோ பார்த்தீங்கன்னா பல பேரை இந்த கட்சிக்குள்ள இணைச்சு வலிமைப்படுத்தி வெற்றி பெறுகிற கட்சியாக வச்சிருந்தாங்க. இவருக்கு அந்த ஆற்றல் இல்லை. அப்போ எல்லோரையும், இப்போ என்கிட்ட ஒரு திறமை இருக்கலாம், அவர்கிட்ட ஒரு திறமை இருக்கலாம், 10 பேர்த்துக்கிட்ட 10 இருக்கும். இது மாதிரி கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்களிடத்துல இருக்கும். அனைவரையும் ஒருங்கிணைத்து பயன்படுத்தி அண்ணா காலத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாவை விட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் மிக்கவராக இருந்தார், கலைஞர் பேச்சாற்றல் மிக்கவராக இருந்தார். ஆனால் அண்ணா என்ன சொன்னார்? எல்லாரையும் அவர் அரவணைத்து வைத்திருந்தார். அதனாலதான் அவ்வளவு பேர் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டாங்க. அந்த பக்குவம் இவருக்கு இல்லை அப்படிங்கிறதா குறைபாடு. ரெண்டாவது, இன்றைக்கு திமுகவை மிக கடுமையாக எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய நேரம் அதை எடப்பாடி தவற விடுறார். அதை செய்யறாரு. ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாரு, சொல்றதே தப்புன்னு தவறுமா அந்த இந்தி வார்த்தையை பத்தி சொல்றாரு. சொன்னது தப்பு அப்படி சொல்லி இருக்க கூடாது. சரி, அதை சொல்றாரு. அதுக்கு திரு ஸ்டாலின் காட்டமான சில அறிவியல் சொல்றாரு. அதுக்கு இவர் கரெக்டா திருப்பி பதில் சொல்லணும். அதை உடனே இல்ல உதயகுமார் தான் பதில் சொல்றாருன்னா அந்த இடத்துல இப்ப இவர் ஜெகா வாங்கிட்டாருன்னு ஆகுது. அப்படி பண்ணக்கூடாது. நின்று அடிச்சா தொடர்ந்து அடிக்கணும். ஆமா அப்படிங்கிறது அதுக்கு ஸ்டாலினுக்கு பதில் சொல்லணும். அப்ப பல விஷயங்கள் அவரு இல்ல, அவருமே இப்ப ஆர்பி உதயகாரமே ரொம்ப கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்துகிறாரு. முட்டாள் முதல்வர் அப்படிங்கலாம் சொல்றாரு. அது சரியானதா இருக்கு? அவர் இவர் பதில் சொல்றாரு. உதயகுமார் சொல்றதெல்லாம் அவர் இதுவரைக்கும் சொன்னதுல எதுலயாவது உறுதியா இருந்திருக்காரு? சொல்லுங்க. அம்மா இறந்த உடனே சசிகலான்னாரு, அப்புறம் ஓபிஎஸ் முதல்வர், அப்புறம் சசிகலா முதல்வர், அப்புறம் எடப்பாடி முதல்வர். மாற்றி மாற்றி தன்னுடைய அந்த நிலைப்பாடுகளில் மாற்றி பேசிட்டே வரவர். அதனால அதெல்லாம் நீங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்காதீங்க. 2026 தேர்தலை நோக்கி நாம் நகர வேண்டும். அதற்கான ஒரு முழு முயற்சி இருக்கு. வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட வேண்டும். திமுகவையும் பாஜகவையும் வீழ்த்துகிறதுல வியூகம் அமைக்கணும். ஒரு அந்த தேர்தலில் வெல்லுகிற ஒரு இயக்கமாக இருக்கணும். திமுகவை பாஜகவை கடுமையாக எதிர்த்து நாம் களம் காணணும். அதிமுக தொண்டர்களிடத்துல ஒரு சோர்வு, ஒரு தயக்கம் இருக்கு, அதை நீக்கணும். அது ஒருங்கிணைந்து இந்த இயக்கம் வலிமைப்படுத்தப்படணும். ரைட். இப்போ நீங்க இந்த இணைப்பு குழு சார்பாக என்ன இவங்க எல்லாத்தையும் எப்படி பேசியிருக்கீங்க, என்ன பண்றீங்க, என்ன பண்ணல? அது நடந்துட்டு இருக்கு. பல விஷயங்கள் அது ஒவ்வொன்றும் முற்றுப்பெறுகிற பொழுது உங்களுக்கு செய்திகள் பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் வெளியிடுவோம். அது ரைட்டு. ஆனால் இப்போ 2026 தேர்தல் இதெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்கான நிச்சயமா அதிமுக ஆட்சி அமைக்கிற வகையில் எந்த அளவுக்கு உறுதுணையாக செயல்பட முடியுமோ அதை நாங்கள் செய்வோம். ஓபிஎஸ், தினகரன், சசிகலா எந்த இண்டிவிஜுவலுக்கும் எங்களுக்கு எந்த தாக்கமும் கிடையாது. இல்லை, நான் அதை கேட்கல. இவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைத்ததாக இருக்குமா? அதிமுகவில் அம்மா அவர்கள் மரணிக்கிற பொழுது உறுப்பினர்களாக இருந்த அனைவரையும் நான் ஏன் கேட்கணும். அதுக்கப்புறம் அமமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருச்சு. நீங்க இணைப்பு குழுன்னு வச்சிருக்கீங்க, இன்னொன்று தொண்டர்கள் மீட்பு குழுன்னு ஒன்று இருக்குது. இது எத்தனையும் எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்க்கணுங்கிறது ஒரு பெரிய. எல்லாரும் திமுகவை எதிர்க்கிறாங்க. அந்த அடிப்படையில் எல்லாரும் அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு சொல்றாங்க. இவ்வளவுதானே. ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் போன்றவர்களுக்கு தான் அந்த பாஜக தாக்கம் இருக்குது. எனக்கு அது இல்லை. அப்போ அதுல எடப்பாடி பழனிசாமி அந்த பாஜகவை உறுதியை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு பண்றாரு தான் சொல்றான். அதை உறுதியை எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிறதான். அப்போ அதற்கு உண்டான அந்த சரியான வியூகங்கள் வகுக்கப்பட்டு வெல்லுகிற கட்சியாக அதிமுக வலிமைப்படுத்தப்படணும். அதுதான் உங்களுடைய இலக்கு. நேரத்துக்கு மிக்க நன்றி.